கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூஷன். இதில் மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரியில் பிபி காம்பினேஷனில் பார்த்தோம். இப்போ பிபி காம்பினேஷனில் நமக்கு என்னென்ன கிடைக்குது, பிபி காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்ட்டு பார்க்குறோம். ஒன்று வந்து சிக்மா 2pz, இன்னொன்று சிக்மா ஸ்டார் 2pz. நெக்ஸ்ட்டு பை 2px, பை ஸ்டார் 2px. நெக்ஸ்ட்டு பை 2py அண்ட் பை ஸ்டார் 2py. இப்படி பார்த்தோம். இப்போ இந்த பை 2pxக்கும் பை 2pyயும் சேம் தான். என்னன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது என்னுடைய எனர்ஜி, இதனுடைய எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ பை 2pxனுடைய எனர்ஜியும் பை 2pyனுடைய எனர்ஜி ஈக்குவலாக இருக்குது. அடுத்து இந்த பை ஸ்டார் 2pxும் பை ஸ்டார் 2pyக்கும் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். சரி, பை ஸ்டார் 2pxக்கும் பை ஸ்டார் 2pyனுடைய எனர்ஜி ஈக்குவலாக இருக்குது. ஏன் ஈக்குவலாக இருக்குது? ரெண்டுமே என்னது? பை பை மாலிகுலர் ஆர்பிட்டால். ரெண்டுமே எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு? லேட்ரல் ஓவர்லாப்பிங்னால. லேட்ரல் ஓவர்லாப்பிங்னால தானே ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சு. என்ன டிஃப்ரென்ஸ்? ஓரியன்டேஷன் மட்டும்தானே டிஃப்ரென்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆப்சென்டா இருக்கும்போது இது ரெண்டுத்துக்குமே எனர்ஜி ஈக்குவலா இருக்கும், இதுக்கும் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த சிக்மாக்கும் இந்த பைக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த சிக்மாக்கும் பைக்கும் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜென்ரலா சிக்மா பாண்டுனாவே ஸ்ட்ராங் பாண்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஸ்ட்ராங் ஓவர்லாப்பிங் தானே அர்த்தம். இங்க வந்து ஓவர்லாப்பிங் வந்து ஸ்ட்ராங். பை பாண்டுனாவே வீக் பாண்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்க ஸ்ட்ராங் ஓவர்லாப், இங்க வந்து வீக் ஓவர்லாப்பிங் தானே மீனிங். பை பாண்டுனா வீக் பாண்டுன்னு சொல்றோம், அப்படின்னா இங்க வீக் ஓவர்லாப் மீனிங். ஓகேங்களா? இங்க ஸ்ட்ராங் ஓவர்லாப் எங்க சிக்மானாவே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தானே. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா நடக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கா நடக்குது. இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி நடக்குது? வீக்கா நடக்குது. ஓகே, அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஸ்ட்ராங்கா நடக்குதுன்னா இங்க ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும்? ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கணும். இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வீக்கா நடக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஸ்டெபிலிட்டி வீக்கா இருக்குது, ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது. ஏன்னா ஓவர்லாப் வந்து கம்மியா இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஓவர்லாப் நல்லா அதிகமா இருக்கும்போது பாண்டிங்க்கு நல்ல ஃபேவரபிளா இருக்குது, அப்படின்னா ஸ்டெபிலிட்டி நிறைய இருக்குது. ஸ்ட்ராங் ஓவர்லாப்பிங் நல்லா அதிகமா இருக்குதுன்னா பாண்டிங்க்கு நல்ல ஃபேவரபிளா இருக்குது. பாண்டிங்க்கு நல்ல ஃபேவரபிளா இருக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகே, அப்ப இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னா இதனுடைய எனர்ஜி கம்மியா இருக்கும், இதனுடைய எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ இந்த சிக்மா 2pzக்கும் இந்த பைக்கும் பார்க்கும்போது எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா சிக்மாக்கு கம்மியா இருக்குது, பைக்கு அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அப்ப இங்க என்ன சொல்றோம்னா சிக்மா 2pz, சிக்மா 2pzக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது. யாரை விடனா பை 2px அண்ட் பை 2py விட. பையை விட சிக்மாக்கு எனர்ஜி கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, பையை விட சிக்மாக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது. சரி, அடுத்து இப்ப என்ன பண்றேன்னாக்கா இப்போ அப்படியே என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ஸ்டார் எடுத்துக்கலாம். சிக்மா ஸ்டார் எடுத்துக்கலாம், பை ஸ்டார் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் இங்க ஓவர்லாப் அன்ட்டு பார்க்கலாம். சிக்மானாவே ஸ்ட்ராங், பையனாவே வீக். அப்ப வந்து இங்க ஸ்ட்ராங் ஓவர்லாப், இங்க வீக் ஓவர்லாப், அப்படிதானே? சிக்மா என்ன? ஸ்ட்ராங் தானே. சிக்மா பாண்ட் ஸ்ட்ராங் பாண்டுன்னு தானே சொல்லுவோம், பை பாண்ட் வீக் பாண்டுன்னு தானே சொல்லுவோம். அப்ப இங்க ஸ்ட்ராங் ஓவர்லாப், இங்க வீக் ஓவர்லாப். சரி, சிக்மா ஸ்டார் என்ன? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தானே. சரி, அப்ப இங்க டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எழுதிக்கலாம். இங்க டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அதே போல பை ஸ்டார் என்ன? இங்கேயும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தானே. சரி, இங்கேயும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இங்க டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஓவர்லாப். ஏன்னா சிக்மா என்ன? ஸ்ட்ராங் ஓவர்லாப் தானே, ஸ்ட்ராங் பாண்ட் தானே. ஸ்ட்ராங் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் வாட்? டிஸ்ட்ரக்ஷன். ஸ்ட்ராங் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். இங்க வீக் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அப்போ இங்க டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்குது. இங்க வந்து டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது? டிஸ்ட்ரக்ஷன் ஓவர்லாப், அதாவது ஸ்ட்ராங் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஸ்ட்ராங் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்குது. அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்போ இங்க ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும், இங்க ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஏன்? பையனா வீக் பாண்ட், அப்படின்னா வீக் ஓவர்லாப்.
சிக்மானா ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் ஓவர்லாப். இங்க ஸ்ட்ராங் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் வாட்? டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இங்க வீக் ஓவர்லாப் டுவர்ட்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னா இங்க டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்குது, இங்க டிஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருக்கு. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியா தானே இருக்கணும். டிஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா தானே இருக்கணும். அப்போ இங்க எனர்ஜி எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. இங்க எனர்ஜி எப்படி இருக்குது? கம்மியா இருக்கு. அப்போ சிக்மா ஸ்டாருக்கு எனர்ஜி அதிகம் பை ஸ்டாரை விட. ஓகேங்களா? சோ சிக்மா ஸ்டாருக்கு எனர்ஜி அதிகமா இருக்குது இந்த பை ஸ்டாரை விடன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ வந்து என்ன சொல்றோம்னாக்கா, இப்போ பை ஸ்டார் டு பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் டு பிஒய் தென் சிக்மா ஸ்டார் டு பிசெட் இப்படி சொல்றோம். ஓகேவா? சரி. அப்போ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கம்மியா இருக்கும், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல சிக்மாக்கு கம்மியா இருக்குது பையை விட. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல சிக்மா ஸ்டாருக்கு அதிகமா இருக்குது பை ஸ்டாரை விட. எனர்ஜி இப்படி இருக்குது. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆட்டம்ஸ் லீனியர் காம்பினேஷன் போகும்போது அதனுடைய 1s அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும்னா சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s கொடுக்கும். அதனுடைய 2s அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா என்ன வரும்னா சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s கிடைக்கும். அதனுடைய 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா 2pz லீனியர் காம்பினேஷன் போயிட்டு சிக்மா 2pz சிக்மா ஸ்டார் 2pz கொடுக்கும். 2px லீனியர் காம்பினேஷன் போயிட்டு பை 2px பை ஸ்டார் 2px கொடுக்கும். 2py லீனியர் காம்பினேஷன் போயிட்டு பை 2py பை ஸ்டார் 2py கொடுக்கும். இப்போ இங்க ஆர்டர் ஆஃப் எனர்ஜி எப்படி இருக்கும் அன்று நம்ம பார்க்க போறோம். சிக்மா 1s கம்மியா இருக்கும் சிக்மா ஸ்டார் 1s விட. சிக்மா 2s கம்மியா இருக்கும் சிக்மா ஸ்டார் 2s விட. இந்த 2p பத்தி நம்ம இங்க பார்த்திருக்கோம். இந்த 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இது வந்து லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்குது. அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு இங்க நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 1sக்கும் 2sக்கும் பார்க்கலாம். இங்க பிரின்சிபல் கவுண்டர் நம்பர் 2வா இருக்கிறதுனால இதுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும் இந்த 1s விட. அது எப்படி சொல்லலாம்? 2pக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும் 2s விட, அதனால இப்படி சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி ஆர்டர் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்குது. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர் இப்படி இருக்குது. சரி. இங்க இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் மாலிகுல்ல மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அதே போல குளோரின் மாலிகுல்ல இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்லலாம். சரி. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் மாலிகுல்ல இப்படி இருக்குது. ஆர்பிட்டால்ஸ்னுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர் இப்படி இருக்குது. குளோரின் மாலிகுல்லயும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர் இப்படி இருக்குது. இப்போ நைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் மாலிகுல்ல எப்படி இருக்கும் அன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பல் வந்து இப்படி மாறி இந்த இடத்துல மட்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் சிம்பல் எப்படி மாறுதுன்னா இது போல மாறிடுது. இந்த இடத்துல மட்டும் சிம்பல் வந்து இது போல மாறுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி. அப்படின்னா ஏன் இங்க மட்டும் சிம்பல் இப்படி மாறிடுச்சு? அப்படின்னா நம்ம சிக்மா 2pzக்கு எனர்ஜி கம்மி பைய விட நம்ம சொன்னோமே, அந்த கான்செப்ட் இங்க ராங் ஆயிடுச்சா? பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒன்றும் ராங் ஆகல. இந்த சிக்மா 2pzக்கு எனர்ஜி கம்மியா தான் இருக்கும் பைய விட. எங்க O2 F2 எல்லாம். அப்போ கான்செப்ட் பிரகாரம் தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா N2ல இப்படி ஆகுதுன்னா இதுக்கு ரீசன் வேற ரீசன் இருக்குது. சரி. N2ல மட்டும் ஏன் இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகமா இருக்குது? இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகமா இருக்குது ஏன் என்றதை நம்ம பார்க்க போறோம். சரி. இப்போ N2 மாலிகுல் எடுத்துக்கிறோம். N2 மாலிகுல் என்ன பண்றோம்னா இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம். 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா நைட்ரஜன் மாலிகுல் கிடைக்கும். இந்த நைட்ரஜன் ஆட்டம்ல அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்னன்னா 1s, அடுத்து என்னன்னா 2s, அடுத்து என்னன்னா 2px, 2py, 2pz இப்படி எடுத்துக்கிறோம். அதே போல இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர் பார்க்கிறோம். இங்க 1s, இங்க 2s,
இங்க என்ன இருக்குதுன்னா 2pz இருக்குது, 2py இருக்குது, 2px இருக்குது. இங்க எப்படி இருக்குது? இங்க 1sம் இங்க 1sக்கும் எனர்ஜி சேம். இங்க 2sக்கும் இங்க 2sக்கும் எனர்ஜி சேம். இங்க 2pக்கும் இங்க 2pக்கும் எனர்ஜி சேம். எப்படி இருக்குது? சரி. இப்போ இந்த 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸும் கிட்ட வந்து நைட்ரஜன் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 2pz இந்த 2s ஓட இன்டராக்ட் பண்ணுது. இந்த 2pz ஏன் 2s ஓட இன்டராக்ட் பண்ணுதுன்னா, இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் z இருக்குது. அதனால இங்க 2pz எடுத்துக்கணும். ஏன் 2pz எடுத்துக்கிட்டீங்க, 2px 2py எடுத்துக்கூடாது என்ற கேள்வி வேற இருக்குது. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த 2pz இந்த 2s இன்டராக்ட் பண்ணுது. இந்த ஆட்டம்னுடைய 2pz இந்த ஆட்டம்னுடைய 2s இன்டராக்ட் பண்ணுது. ஏன் இன்டராக்ஷன் நடக்குது? ஏன்னா 2pக்கும் 2sக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குது. 2pக்கும் 2sக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குனால இந்த ஆட்டம்னுடைய 2pzம் இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஆட்டம்னுடைய 2sம் இன்டராக்ஷன் போகுது. அப்படி இன்டராக்ஷன் போகும்போது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்க இருந்து எங்க எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 2sல இருந்து 2pக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால இந்த 2s எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. 2s எனர்ஜி குறைஞ்சிருது. இந்த 2pz எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இந்த 2pz எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. இந்த 2pz எனர்ஜி என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நல்லா பாருங்க. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம்னுடைய 2pzம் ரைட் சைடுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம்னுடைய 2sம் என்ன பண்ணுது? இன்டராக்ஷன் போகுது. அப்போ 2sல இருந்து எனர்ஜி 2pக்கு போகுது, 2pzக்கு போகுது. இப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இந்த 2s எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயிடுது. 2pz எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுது. ஆனா இந்த 2px 2py எப்படி இருக்குன்னா அதனுடைய எனர்ஜி எப்பவுமே சேமா தான் இருக்கு. ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. 2pz எனர்ஜி மட்டும் மாறிடுது. 2px 2py எனர்ஜி மாறல. சரி, இங்க ஏன் 2pz சொன்னீங்க, 2px 2py எடுத்துக்க கூடாதா? என்ன z ஆக்சிஸை இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸா எடுத்துக்கனா 2pz எடுத்துக்கோங்க. 2pzக்கும் 2sக்கும் இன்டராக்ஷன் சொல்லுங்க. x ஆக்சிஸை இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸா எடுத்துக்கனா 2pxக்கும் 2sக்கும் இன்டராக்ஷன் சொல்லுங்க. அவ்வளவுதான். எது இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஆர்பிட்டாலுக்கும் 2sக்கும் இன்டராக்ஷன் என்று சொல்ல வேண்டியதுதான். சரி, z ஆக்சிஸை இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸா எடுத்துக்கனால 2pzக்கும் 2sக்கும் இன்டராக்ஷன் நடக்குது. அதனால 2pz எனர்ஜி அதிகமாகுது, 2s எனர்ஜி கம்மியாகுது. 2pxம் 2pyயும் 2s ஓட இன்டராக்ஷன் போல, அதனால 2pxம் 2pyக்கும் எனர்ஜி சேமா இருக்குது அன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ 1s எப்படி இருக்கும்? 1s எனர்ஜில எந்த ஒரு மாற்றம் இருக்காது, அப்படியேதான் இருக்கும். சரி, இப்போ இந்த 1s அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுனாக்கா என்ன கொடுக்குனாக்கா சிக்மா 1s கொடுக்குது, அடுத்து சிக்மா ஸ்டார் 1s கொடுக்குது. இந்த 2s அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா சிக்மா 2s கொடுக்குது, சிக்மா ஸ்டார் 2s கொடுக்குது. இந்த 2px அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லீனியர் காம்பினேஷன் போச்சுன்னா பை 2px கொடுக்குது, அப்புறமா பை ஸ்டார் 2px கொடுக்குது. இந்த 2py அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் போச்சுன்னா பை 2py கொடுக்குது, பை ஸ்டார் 2py கொடுக்குது. இப்போ இந்த சிக்மா 2pz இந்த சிக்மா 2pz போச்சுன்னா இந்த சிக்மா 2pz போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இது என்ன பண்ணுதுன்னா சிக்மா 2pz கொடுக்குது, சிக்மா ஸ்டார் 2pz கொடுக்குது. ஓகேங்களா? இப்ப தெரிஞ்சா ஏன் பைக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது, சிக்மா 2pzக்கு எனர்ஜி அதிகமா இருக்குதுன்ட்டு. பை 2pxக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது, சிக்மா 2pzக்கு எனர்ஜி அதிகமா இருக்குது. இது யாருக்குன்னா நைட்ரஜனுக்கு. ஓகேவா? சரி, அப்போ இந்த நைட்ரஜன்ல எப்படி இருக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி பாத்தீங்கன்னா சிக்மா 1s லெஸ் தேன் சிக்மா ஸ்டார் 1s லெஸ் தேன் சிக்மா 2s லெஸ் தேன் சிக்மா ஸ்டார் 2s
அடுத்து என்னன்னாக்கா அடுத்து இங்க என்ன வரும்ன்றது பார்க்கலாம் இங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா less than pi to px equal to pi to py less than sigma to pz. ஓகேவா? இது போல இருக்குது. அப்புறம் less than pi star to px equal to pi star to py is less than sigma star to pz. இப்படி இருக்குது. ஓகேங்களா? நைட்ரோஜன்ல பாத்தீங்கன்னா இது போல வருது. நைட்ரோஜன்ல வந்து இந்த சிக்மா 2pz இந்த pi 2px pi 2pyயும் எனர்ஜி ஆர்டர் இது போல வந்தது. இந்த pi 2pxக்கு கம்மியா இருக்குது, சிக்மா 2pzக்கு அதிகமா இருக்குது. மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர். இது நைட்ரோஜனுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமான்னா நைட்ரோஜன் வரைக்கும் இப்படி இருக்கும். அப் டு நைட்ரோஜன் இது போல இருக்கும். அப் டு நைட்ரோஜனா ஸ்டார்டிங் யாரு? ஸ்டார்டிங் என்ன? H2 plus H2 இதுல இருந்து N2 வரைக்கும். இதுல இருந்து N2 வரைக்கும்னா இடையில யார் இருக்காங்க? இன்பிட்வீன் யார் இருக்காங்க? இன்பிட்வீன் என்ன இருக்குது? He2 plus இருக்குது, Li2 இருக்குது, Be2 இருக்குது, B2 இருக்குது, C2 இருக்குது, இது மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். So nitrogen up to nitrogen we will have so and so அப்படி சொல்லலாம். நைட்ரோஜன் வரைக்கும் அப் டு நைட்ரோஜன் இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர். ஆக்சிஜன் ஃப்ளூரின் இப்படி போனீங்கன்னா இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர்ல சிக்மா 2pzக்கு எனர்ஜி பை 2px விட கம்மியா இருக்கும். யாருக்குன்னா O2 F2 Ne2 இதுக்கெல்லாம். இந்த N2 வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து N2 வரைக்கும் ஸ்டார்டிங்னா இந்த H2 plus H2 He2 plus Li2 இதெல்லாம் B2 B2 C2 இதெல்லாம் சொல்றல, இது எல்லாம் அப் டு எது வரைக்கும்? N2 வரைக்கும். அப் டு N2 வரைக்கும் எப்படி இருக்குன்னா எந்த இடத்துல டிஃபரன்ஸ் வருது? pi 2px எனர்ஜி சிக்மா 2pz விட கம்மியா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் எனர்ஜி ஆர்டர். சரி, இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்னுடைய எனர்ஜி ஆர்டர் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுல இருந்து நம்ம எதுக்கு போலாம்னாக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு ஓகே, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிட்டு பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், அடுத்து மேக்னெட்டிக் நேச்சர் எப்படி இருக்கும், இதை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியுது. ஓகே சரி, இப்போ என்ன மாலிகுல் எடுத்துக்கிறோம்னாக்கா என்ன ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறோம்னாக்கா H2 plus எடுத்துக்கலாம். H2 பிளஸ்னா இதுல என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அப்புறம் H பிளஸ் அயான் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் 1, அதனால இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. H பிளஸ்னா இருக்கிறதே ஒரு எலக்ட்ரான், அது ரிமூவ் பண்ணாதானே H பிளஸ் வரும். அப்ப H2 பிளஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை எப்படி நம்ம ஃபில் பண்றது மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல அன்ட்டு பார்க்கும்போது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி என்ன சொல்லுதுன்னா ஆஃபா பிரின்சிபல், அன்ஸ் ரூல், பவுலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரமே இங்கேயும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுங்கன்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணும்? லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு தானே போனோம். லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் என்ன? சிக்மா 1s. அங்க இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருங்க. அப்போ இந்த H2 பிளஸ்க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா சிக்மா 1s1. ஓகே, இந்த ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குதுன்னா இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்குது. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்ல இருந்தா அந்த பாண்ட் ஆஃப் பாண்ட் சொல்லணும். ஏன்னா ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான்ஸ், இங்க இருக்கிறது எத்தனை எலக்ட்ரான்ஸ்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது. அப்போ பாண்ட் ஆர்டர் எவ்வளவு இருக்கும்? ஆஃப். பாண்ட் ஆர்டர் வந்து ஆஃப்னு சொல்லலாம். இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான்னா அந்த இந்த சிங்கிள் எலக்ட்ரான்னா இது அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லலாம். அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்? பேராமேக்னெட்டிக் அப்படி சொல்லலாம். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா பேராமேக்னெட்டிக் சொல்லுங்க, அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைன்னா டயாமேக்னெட்டிக் சொல்லணும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் மாலிகுல்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அதனால இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அதனால இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? சிக்மா 1s2. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ல பாண்ட் ஆர்டர் எவ்வளவுனா 1. அதனால தான் இப்படி எழுதுறேன்னா ஹைட்ரஜன் மாலிகுல்ல H சிங்கிள் பாண்ட் Hன்னு எழுதுறோம். இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, அதனால இது என்னன்னு சொல்றேன்னா டயாமேக்னெட்டிக் அப்படி சொல்றோம். இதை டயாமேக்னெட்டிக் நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து He2 பிளஸ் எடுத்துக்கலாம். He2 பிளஸ் எப்படி எழுதலாம்னா He பிளஸ் அப்படி எழுதலாம்.
இப்போ இந்த He அட்டாமிக் நம்பர் 2 இருக்கனால இதுகிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது He பிளஸ்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம். இனிஷியலா 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டதுனால இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதெல்லாம் சிக்மா 1s எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்னாவே மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் எடுத்துக்கும். ஏன்னா 2 ஸ்பின்ஸ் தானே இருக்குது. ஒன்னு கிளாக் வைஸ் ஸ்பின், another ஒன் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின். அப்போ 2 ஸ்பின்ஸ் தான் இருக்கும்போது 2 எலக்ட்ரான்ஸ் தான் எடுத்துக்கும். ஓகேவா? சரி, அப்போ வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுங்க. இப்போ ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 எலக்ட்ரான் இருக்குது. அது நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு எடுத்துன்னு போங்க. நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் 1s, அதுக்கு இந்த 1 எலக்ட்ரானை கொடுத்துருங்க. இப்போ இந்த He2+ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கனால இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, ஆன்டி பாண்டிங்னா இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுடைய எஃபெக்ட இந்த எலக்ட்ரான் அஃபெக்ட் பண்ணுது. அதனால நெட் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அஃபெக்ட் பண்ணுது, ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணுது. அதனால நெட் எஃபெக்ட் என்னன்னாக்கா, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டிங்க்கு போகுது. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டிங்க்கு சப்போர்ட்டிவா இருக்குது. அப்போ ஒன்லி 1 எலக்ட்ரான் பாண்டிங்க்கு சப்போர்ட்டா இருக்கும்போது அந்த பாண்ட் என்னன்னு சொல்லணும்? ஆஃப் பாண்டுன்னு தான் சொல்லணும். அப்போ பாண்ட் ஆர்டர் என்னன்னு சொல்லணும்? 1/2ன்னு சொல்லணும். ஸோ பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்றதுக்கு இன்னொன்னு கூட பண்ணலாம் நீங்க. அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குதோ அதை எழுதிக்கோங்க. அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எதுல அப்புறமா என்ன பண்றீங்கன்னா மைனஸ் எழுதிட்டு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறமா 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. பாண்ட் ஆர்டர் கிடைக்கும். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லலாம்? பேராமேக்னெட்டிக் நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா He2 எடுத்துக்கிறோம். He2 எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா ஹீலியம் ஆட்டம் பிளஸ் ஹீலியம் ஆட்டம் இப்படி எடுத்துக்கிறோம். இதுகிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுகிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? சிக்மா 1s2 அடுத்து சிக்மா ஸ்டார் 1s2 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இங்க பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஆன்டி பாண்டிங்னா இதை அஃபெக்ட் பண்ணிருது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணிருது. நெட் எஃபெக்ட் என்ன இருக்கும்? 0. அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 0. அப்படின்னா இங்க பாண்ட் கிடையாதுன்னு தானே மீனிங். பாண்ட் ஆர்டர் 0னா பாண்ட் கிடையாது, பாண்ட் இல்ல. அப்படின்னா இந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுமா? எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த மாலிகுலினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால்தான் நோபல் கேசஸ் என்னன்னு சொல்றோம்னா மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். நோபல் கேசஸ்க்கு அட்டாமிசிட்டி எவ்வளவுன்னா 1ன்னு சொல்லுவோம். அட்டாமிசிட்டி 2ன்னு சொல்ல மாட்டோம். நோபல் கேசஸ் வந்து டயட்டாமிக் மாலிகுல்ஸோ ட்ரையாட்டாமிக் மாலிகுலாவோ எக்ஸிஸ்ட் ஆகாது. நோபல் கேசஸ் வந்து மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஏன் எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது? இங்க பாண்ட் இருந்தா தானே எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு. பாண்டே கிடையாது, அதனால இது எக்ஸிஸ்ட் ஆகல. ஓகேங்களா? சோ He2 வந்து எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்றோம். அடுத்து வந்து Li2 எடுத்துக்கலாம். Li2ல பாத்தீங்கன்னா 2 லித்தியம் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆனதுனால தான் Li2 வந்துச்சு. இது அட்டாமிக் நம்பர் 3 இருக்கனால இதுகிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுகிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டோட்டலா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா 1sக்கு போகும். 2 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. அடுத்து எங்கேக்கு போகும்? சிக்மா ஸ்டார் 1sக்கு போகும். அடுத்து இது ஃபில் ஆன உடனே எங்கேக்கு போகும்? சிக்மா 2sக்கு போயிடும். ஓகேவா? இப்போ இதனுடைய இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டிங்னுடைய எஃபெக்ட் இந்த ஆன்டி பாண்டிங் அஃபெக்ட் பண்ணிருது. அதனால இது ரெண்டு கேன்சல் ஆயிக்குது. அப்போ இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கனால இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவு வருதுன்னா 1 வருது. கரெக்ட்டுங்களா? சரி, இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கனால பாண்ட் ஆர்டர் எவ்வளவு வருதுன்னாக்கா 1 வருதுன்னு சொல்றோம். சரி, இந்த ஃபார்முலா பிரகாரம் எப்படி கால்குலேட் பண்றது பாண்ட் ஆர்டரை அன்ட்டு நம்ம பார்க்கலாம். பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணி டோட்டலா எழுதிக்கோங்க. இங்க 2 இங்க 2 டோட்டலா 4. அடுத்து மைனஸ் எழுதிட்டு ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை டோட்டலா கவுண்ட் பண்ணி இங்க எழுதிடுங்க. அதை 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இதுல ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ். அப்படின்னா இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அதனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால இது என்னன்னு சொல்லணும்னா டயாமேக்னெட்டிக் நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா Be2 எடுத்துக்கலாம். Be2ல பாத்தீங்கன்னா 2 பெரிலியம் ஆட்டம்ஸ் இருக்குது. பெரிலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 4. அதனால எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி எதலாம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா 1sக்கு போகுது, அப்புறமா சிக்மா ஸ்டார் 1sக்கு போகுது, அடுத்து சிக்மா 2sக்கு போகுது, அடுத்து எங்கேக்கு போகும்? சிக்மா 2sக்கு போகும். இப்போ பாருங்க இங்க 8 எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது பாருங்க, எஃபெக்ட் என்ன ஆகுன்னு பாருங்க. இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடும், இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடும். அப்ப நெட் என்ன? ஏதாவது எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குதா? இல்லையே.
அப்ப இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? 0 தானே. பாண்ட் ஆர்டர் 0ன்னா பாண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். பாண்ட் இல்லைன்னா இந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகுதா? எக்ஸிஸ்ட் ஆகல. அப்படின்னா இந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகலன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து B2 எடுத்துக்கலாம். B2ல 2 போரான் ஆட்டம்ஸ் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 5. அதனால 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சிக்மா 1sக்கு போகும் ஃபர்ஸ்ட். அடுத்து சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1sக்கு போகுது எலக்ட்ரான்ஸ். அடுத்து சிக்மா 2sக்கு போகுது. அடுத்து சிக்மா ஸ்டார் 2sக்கு போகுது. இப்போ 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் எங்கேக்கு பண்ணும்? நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் இது pi 2px = pi 2py. ஓகேவா? சிக்மா 2pz எழுதிடக்கூடாது. சிக்மா 2pz எப்போ வரும்? ஆக்சிஜன்ல இருந்து தான் வரும். நைட்ரஜன் வரைக்கும் சிக்மா 2pz அப்புறமா தான் வரும். பை தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால பைக்கு தான் இப்போ எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ணோம். ஓகேவா? இப்போ 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் எத்தனை இருக்குது? 10 ரிமைனிங் எத்தனை? 10ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுனா இங்க ஒன்னு இங்க ஒன்னு அப்படி ஃபில் பண்ணுங்க. அன்சருல ஒபே பண்ணி ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி சேமா இருக்குது. இந்த 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கு எனர்ஜி சேம், சைஸ் சேம், ஷேப் சேம். அதனால இதை டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் சொல்லலாம். டீஜெனரேட்டட் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுனா ஃபர்ஸ்ட் சிங்லி ஃபில்டு வித் பேரலல் ஸ்பின்ஸ், அப்புறமா தான் பேரிங்க்கு போகணும். சரிங்களா? இப்போ இங்க பாண்ட் ஆர்டர் என்ன எப்படி இருக்கும் பாண்ட் ஆர்டர்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாண்ட் ஆர்டர்னாக்கா இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடுது, இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடுது. அப்போ இதனால பாண்டுக்கு எந்த ஒரு பாண்டு ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி இல்லை. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிள், இந்த எலக்ட்ரான் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிள். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கனால இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னா 1. இப்போ ஃபார்முலா பிரகாரம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிடுங்க. இங்க 2 இங்க 2 இங்க 2 அப்படின்னா டோட்டலா 6. மைனஸ் எழுதிக்கோங்க. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. இங்க 2 இங்க 2 டோட்டலா 4. 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. பாண்ட் ஆர்டர் 1 கிடைக்கும். சரி, அப்போ பாண்ட் ஆர்டர் 1னாக்கா சிங்கிள் பாண்ட் தானே அர்த்தம். அப்போ B2 மாலிகுல்ல என்ன பாண்ட் இருக்குதுன்னா சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, B2 மாலிகுல்ல சிங்கிள் பாண்ட் இருக்குது. இந்த சிங்கிள் பாண்ட் என்ன பாண்ட் தெரியுமா? பை பாண்ட். இது சிக்மா பாண்ட் கிடையாது. ஜெனரலா சிங்கிள் பாண்ட் என்னன்னு சொல்லுவோம்? சிக்மா பாண்ட்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிங்கிள் பாண்ட் பை பாண்ட். இது சிக்மா பாண்ட் கிடையாது. ஏன் இந்த சிங்கிள் பாண்ட பை பாண்ட்னு சொல்றோம்? இந்த எலக்ட்ரான்ஸ் தானே பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிள். இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குது? பை மாலிகுலர் ஆர்பிட்டால்ல தானே இருக்குது. பை மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இருக்கிறது பை பாண்ட ஃபார்ம் பண்ணாம வேற என்ன பாண்ட ஃபார்ம் பண்ணும்? அப்போ B2ல இருக்கிறது என்னன்னாக்கா பை பாண்ட். அப்போ சிங்கிள் பாண்ட் பை பாண்டா இருக்குதுன்னா அது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகாது இல்ல. அப்போ இது எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்? வேப்பர் ஸ்டேட்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது சாலிட் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகாதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து C2. இந்த C2ல பாத்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுன்னா சிக்மா 1s2 எதெல்லாம், அடுத்து சிக்மா ஸ்டார் 1s2 எதெல்லாம், அடுத்து சிக்மா 2s2 எதெல்லாம், அடுத்து சிக்மா ஸ்டார் 2s2 எதிரும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா பை மாலிகுலர் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். பை மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றேன்னா இங்க 2 இங்க 2 டோட்டலா பாருங்க 12 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சுங்களா? 12. சரி, வந்துருச்சு. இப்போ பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கறோம். அதனால எஃபெக்டை கேன்சல் பண்ணலாம். இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடுது, இதனுடைய எஃபெக்ட் இது கேன்சல் பண்ணிடுது. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பை பாண்டை கொடுக்குது, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு பை பாண்டை கொடுக்குது. அப்படின்னா டோட்டலா எத்தனை பாண்ட்ஸ்னா 2 பை பாண்ட்ஸ் சொல்லலாம். அப்போ கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. இது என்னன்னு சொல்றேன்னா பை பாண்ட்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றேன்னா பை பாண்ட்னு சொல்றோம். அப்படின்னா இங்க C2ல என்ன பாண்ட் இருக்குதுன்னா டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய போத் பாண்ட்ஸும் பை பாண்ட்ஸ். ஆனா பொதுவா என்ன சொல்றோம்? ஜெனரலா என்ன சொல்றோம்? டபுள் பாண்ட்னா ஒரு சிக்மா ஒரு பையன் தானே சொல்றோம். டபுள் பாண்ட்னா ஒரு சிக்மா ஒரு பையன் சொல்லுவோம். ஆனா இங்க டபுள் பாண்ட் எப்படி இருக்குது? இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய போத் பாண்ட்ஸும் பை பாண்ட்ஸ் தான். அப்படின்னா இந்த C2 நார்மல் கண்டிஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாது? பொதுவா ஜெனரலா டபுள் பாண்ட்னா ஒன்னு சிக்மா இருக்கணும், ஒன்னு பையா இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 பாண்ட்ஸும் பை பாண்ட்ஸா இருக்குது. அதனால இது நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால இது வேப்பர் ஸ்டேட்ல மட்டும்தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து N2 மாலிகுல் எடுத்துக்கலாம். N2 மாலிகுல்ல பாத்தீங்கன்னா 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அட்டாமிக் நம்பர் 77, அதாவது 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்க எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்மா 1sக்கு எலக்ட்ரான்ஸ் போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 1sக்கு போகுது. அடுத்து சிக்மா 2sக்கு போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 2sக்கு போகுது. ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரான்ஸ் எங்கேக்கு போகும்னாக்கா பை மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு தான் போகும்.
பை 2px போகும். அடுத்து பை 2py, பை 2py இது. இப்போ ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் எங்கேக்கு போகுதுன்னா சிக்மா 2pzக்கு போகுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிக்மா 1s னுடைய எஃபெக்ட் இந்த சிக்மா ஸ்டார் கேன்சல் பண்ணிடும். சிக்மா 2s னுடைய எஃபெக்ட் இந்த சிக்மா ஸ்டார் 2s கேன்சல் பண்ணிடும். இந்த சிக்மா 2px 2pz ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா சிக்மா பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இந்த பை 2px என்ன பண்ணுதுன்னா பை மாலிகுலர் ஆர்பிட்டால ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பை 2pz என்ன பண்ணுதுன்னா பை பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நைட்ரஜன் மாலிகுல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்ட்னா ஒன்னு சிக்மா ரிமைனிங் 2 பை பாண்ட்ஸ் சொல்லுவோம். அதை இங்க நம்ம சொல்லிட்டோம். இந்த சிக்மா 2pz வந்து சிக்மா பாண்டை கொடுக்குதுன்னு சொல்றோம். இந்த பை 2px ஒரு பை பாண்ட், இந்த பை 2py ஒரு பை பாண்டையும் கொடுக்குது. அப்படின்னா இங்க ஒரு சிக்மாவும் 2 பை பாண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு இந்த நைட்ரஜன்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்படின்னா இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 3. இங்க பாத்தீங்கன்னா எல்லா மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்லயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க இல்ல. எல்லாமே பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கனால நைட்ரஜன் மாலிகுல் என்னன்னு சொல்லலாம் டயாட்டாமிக் அதாவது பேராமேக்னெட்டிக்னு சொல்லக்கூடாது, டயாமேக்னெட்டிக் சொல்லணும். சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா N2 பிளஸ் எடுத்துக்கிறேன். N2 பிளஸ் என்ன பண்ணும்? இந்த N2ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். எங்க இருந்து ரிமூவ் பண்ணும்? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் இருந்து ரிமூவ் பண்ணும். இங்க ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் யார்? இங்க இந்த சிக்மா 2pz தான். அப்போ இந்த சிக்மா 2pzல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க, N2 பிளஸ் வரும். சரியா? அப்போ ரிமைனிங் இதெல்லாம் சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s2, அடுத்து சிக்மா 2s2, அடுத்து வந்து சிக்மா ஸ்டார் 2s2, அடுத்து என்ன இதெல்லாம் பை 2px ஈக்குவல் டு பை 2py. அடுத்து இந்த சிக்மா ஸ்டார் 2pzல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இது வந்து சிக்மா ஸ்டார் 2pz வராது. இது எங்க வருதுன்னா சிக்மா 2pz தான் வரும். இந்த சிக்மா 2pzல எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். கரெக்டா? இந்த சிக்மா 2pzல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஏன் ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னா N2 பிளஸ்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாதானே N2 பிளஸ் வரும். அதனால சரி, இங்க பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். பாண்ட் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் பாண்ட் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சிக்மா 1sம் சிக்மா ஸ்டார் 1s கேன்சல் ஆயிக்குது. அதனுடைய எஃபெக்ட் சிக்மா 2s னுடைய எஃபெக்ட் சிக்மா ஸ்டார் 2s னுடைய எஃபெக்ட் கேன்சல் ஆயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சிக்மா 2pzல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஆஃப் பை பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க சிக்மா பாண்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குது? ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. கவனம் வச்சுக்கோங்க, ஆஃப் சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த பை 2px என்ன பண்ணுதுன்னா அதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது ஒரு பை பாண்டை கொடுத்துருது. இந்த பை 2pyல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த பை 2py அது ஒரு பை பாண்டை கொடுத்துருது. அப்படின்னா இங்க பாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பை பாண்ட் ஆஃப் சிக்மா பாண்ட், இங்க ஒரு பை பாண்ட். அப்படின்னா பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5. சரி, ஃபார்முலா பிரகாரம் பாண்ட் ஆர்டர் 2.5 வருதான்னு கால்குலேட் பண்ணிடலாம். பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. இங்க 2, இங்க 2, இங்க 2, இங்க 2, இங்க 1. அப்படின்னா டோட்டலா எத்தனை வருது? 9 வருது. அடுத்து ஆன்டி பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. இங்க 2 இருக்குது, இங்க 2 இருக்குது, டோட்டலா 4 இருக்குது. இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்னா 2.5 வரும். அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 2.5 வந்துச்சு. அப்படின்னா N2 பிளஸ், இந்த N2 பிளஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆஃப் சிக்மா பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. N2 பிளஸ்ல 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆஃப் சிக்மா பாண்டும் 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. நெட் சார்ஜ் பாத்தீங்கன்னா +1 இருக்குது. இங்க பாத்தீங்களா? இது மாதிரி எங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுமா? ஜெனரலா பை பாண்ட் வந்து சிக்மா பாண்ட் பை பாண்ட் டிபெண்டன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆன பின்னாடி தான் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சில ஸ்பீசிஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. இது நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ் கிடையாது. நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ்னா சிக்மாவை டிபெண்ட் பண்ணும். அதாவது பை பாண்ட் வந்து டிபெண்டன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா இது நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ் இல்ல. அப்ப N2 பிளஸ் வந்து நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்படின்னா இது வேப்பர் ஸ்பேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ N2க்கும் N2 பிளஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா N2ல வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல, அதனால டயாமேக்னெட்டிக். N2 பிளஸ்ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கனால இதை வந்து பேராமேக்னெட்டிக் சொல்லலாம். பாண்ட் ஆர்டர் இப்படி இருக்கனால பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்க பாண்ட் ஆர்டர் அதிகம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3ன்னா ட்ரிபிள் பாண்ட்னு அர்த்தம். அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாண்டிங். இங்க பாண்ட் ஆர்டர் 2.5னா 5 எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாண்டிங். அப்போ இங்க அதிகமான எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா தானே இருக்கும். இங்க குறைவான எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா தானே இருக்கும். அப்ப இங்க பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் அதிகம்னா
டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்போ பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்குதுன்னா பாண்ட் ஆர்டர் கம்மி. அப்படின்னாக்கா அதாவது பாண்ட் ஆர்டர் கம்மினா குறைவான லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாண்டிங். அப்படின்னாக்கா இந்த டூ ஆட்டம்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது. அப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும் என்று சொல்றோம். ஓகேவா? சோ பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்குதுன்னு சொன்னோம், கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லணும். சரி, அப்போ N2 N2 பிளஸ்க்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்குதுன்னா N2க்கு கம்மியாகவும் N2 பிளஸ்க்கு அதிகமாகவும் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த மாலிகுல் என்ன எடுத்துக்கிறோம்னா O2 எடுத்துக்கிறோம். இந்த O2ல பாத்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க எலக்ட்ரான்ஸ் போகும்னா சிக்மா 1s போகும். அப்புறம் எங்கேக்கு போகும்னா சிக்மா ஸ்டார் 1s போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்மா 2s போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 2s போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கேக்கு போகணும் யோசிச்சு சொல்லுங்க. N2 வரைக்கும் என்ன பண்ணும்? இது வரைக்கும் N2 ஏதர் வரைக்கும் சிக்மா ஸ்டார் 2sக்கு முடிஞ்ச பின்னாடி பை 2px போகணும். இப்போ எங்கேக்கு வந்திருக்கும்? O2க்கு வந்திருக்கும். O2 வந்தாவே அந்த எனர்ஜில வேரியேஷன் வந்துரும். இப்போ O2ல பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா சிக்மா 2pz தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறமா தான் பை 2px வரும். சரி, அப்படின்னா இந்த இடத்துல 2pzக்கும் 2sக்கு இடையில இன்ட்ராக்ஷன் கிடையாதுன்னா இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா 2pzக்கும் 2sக்கு இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால 2pzக்கும் 2sக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இல்ல. சரி, இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். இங்க 16 எலக்ட்ரான்ஸ்க்கு 8 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 10 12 14 ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணனா 5 ஸ்டாருக்கு போகணும். 5 star 2px is equal to 5 star 2py இப்படி எடுத்துக்கணும். இப்போ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்க ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பாண்ட் இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s கேன்சல் ஆகுது. சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s கேன்சல் ஆகுது. சிக்மா 2pz கேன்சல் ஆகுறது இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதனால ஒரு சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பையில பாத்தீங்கன்னா இந்த பை 2px 2 பை 2px 1 இது வந்து என்ன பண்ணுது? இதுல ஆஃப் கட் பண்ணி விட்டுருது. அப்போ ஆஃப் தான் பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஒரு எலக்ட்ரானுடைய எஃபெக்ட் கேன்சல் பண்ணிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கனால அந்த எலக்ட்ரான் ஆஃப் பை பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். அதே போல தான் இங்கேயும் இதுவும் ஆஃப் பை பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இந்த பை ஸ்டார் இதை அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பை பாண்ட். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பை பாண்ட். இந்த O2 மாலிகுல்ல பாத்தீங்கன்னா இங்க 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இது என்னன்னு சொல்லலாம்? பாராமேக்னெட்டிக் அன்ட்டு சொல்லலாம். சரி, இப்போ O2 பிளஸ் எடுத்துக்கிறேன். O2 பிளஸ் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எங்க இருந்து ரிமூவ் பண்ணுவீங்க எலக்ட்ரானை? இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடணும் எலக்ட்ரான். ஓகேவா? சரி, அப்போ O2 பிளஸ் வேணும்னா O2ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. எப்படி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுனா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் ரிமூவ் பண்ணணும். அதனால பை ஸ்டார் 2py ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. இப்ப சொல்லுங்க O2 பிளஸ் எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்? O2 பிளஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் எங்கன்னாக்கா ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாரு. அதாவது கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாரு. அவர் கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறார். இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல என்ன பண்றாருன்னா கேஸ் எடுத்துக்கிறாரு. வெரி லோ பிரஷர்ல கேஸ் எடுத்துக்கிறார். அப்படி எடுக்கும்போது சப்போஸ் ஆக்சிஜன் கேஸை எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு கேத்தோட் ஆனோட பிளேஸ் பண்றாரு. ஒரு கேத்தோட் ஆனோட பிளேஸ் பண்றாரு. இது என்ன பண்றாருன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறாரு. பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுறாரு. இங்க கீ டச் பண்ணி இங்க கீயை வச்சு இங்க இப்படி கனெக்ட் பண்ணிட்டாரு. இந்த டியூப் எதுனாக்கா வேக்யூம் டியூப். ஓகேவா? இது வந்து குவார்ட்ஸ் டியூப்.